மறுபடியும் வந்துட்டு ஃப்ரீசிங் ஸ்டேஜில் இருக்குது ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த ஹாலில் வந்துட்டு ஒரு கபோர்டு மேலே வந்து கஸ்டமர் இதுக்கு வேணான்ட்டாங்க. இது வந்து ஓப்பன் டிஸ்பிளேயாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்போ ஒரு ஓப்பன் டோராக போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு குமிழ் மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால இப்படி இருக்குது. இந்த டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 2mm டேப் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு டைனிங். இந்த டைனிங்கில் வந்துட்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா சிஎன்சியில் கொடுத்து ஆர்ச் மாதிரி டோர் வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிண்டட் கிளாஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து ஹேண்டில் லெஸ்ஸாக கேட்டாங்க, அதனால ஹேண்டில் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இப்படி இழுத்தாலே நம்ம திறந்துக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம். இது வந்து ரேடியஸ் ஆகிருக்கும். 2mm டேப் தான் ஒட்டியிருக்கும். கிச்சனில் இங்கே ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கு. இது மாதிரி ஒரு கிரே சென்ஸில் கேட்டாங்க. இந்த கபோர்டு வந்து கஸ்டமர் வந்து கிளாஸ் கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஆர்ச் டைப்பில் போட்டு கொடுக்கறதுக்காக போட்டு கொடுத்தோம், பார்த்தா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த கிச்சன் டவுன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வந்து வேணான்ட்டாங்க. அது ஏற்கனவே இருக்க பழைய கபோர்டு தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு plywood-mica பண்ணியிருக்கோம். தான் வந்து ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ்ல போட்டுருக்கோம்.